Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிதிஷ் கிச்சன்ல வந்து ஒரு ஸ்பைசியா நல்ல காரசாரமா ஒரு வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்க போறோம். இது வந்து நம்ம இட்லி வந்து ஒரு வேக வைக்கிற நேரத்துல இது நல்லா வதக்கிட்டு இத அரைச்சிரலாம். அதே மாதிரி இந்த குளிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு சைடு டிஷ்ஷாவும் இருக்கும், நல்ல காரசாரமா. இது எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்திட்டு பொன்னிறமா உளுத்தம் பருப்பை வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதோட ஒரு 8 ல இருந்து 10 வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூடவே வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் காரம், இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லா அதை வதங்கணும் மீடியம் ஃப்ளேமில். ஒரு 10-12 பல்லு பூண்டையும் சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா இப்போ பூண்டு வதங்கிருச்சு. இது கூட வந்து நான் ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 கப்பு வெங்காயம், ஒரு இதுக்கு ஒரு 2 கப்பு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக, வெங்காயம் வந்து தீஞ்சிடக்கூடாது, நல்லா பொன்னிறமாக ஸ்லோவாக நல்லா வதங்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோடு வந்து மீடியம் சைஸ் 2 தக்காளி வச்சுருக்கேன். இதுவும் நல்லா சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்டன் ஆகிற வரைக்கும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம்னா நம்ம வெங்காய சட்னியோட கலரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு இதோடே வந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி புளி ஒரு சின்ன பீஸ் சேர்த்துருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளோட வெங்காய சட்னி ரெடி. இது நல்ல ஒரு சைட் டிஷ், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். மேலே வந்து ஆப்ஷனல் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெயில் கருவேப்பில் வரமிளகாய் எல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். இன்றைக்கி நான் நவதானிய தோசை வச்சுருக்கேன். இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தோசையோட கிறிஸ்பினஸ்க்கு இந்த சட்னியோட காரமும் ரொம்ப சுவையாக இருக்கும், சாப்பிடவே நல்லா இருக்குது. அதே மாதிரி இட்லி, பஞ்சு போல் ஒரு இட்லி இருக்குது, அதுக்கு வந்து இந்த சட்னி நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.